ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களில் கடைசியாக இருக்கக்கூடியது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசை. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசையானது ஏற்பட்டாலுமே கூட அதனுடைய தாக்கமானது உங்களுக்கு மார்ச் 28 இருந்தே காணப்பட போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 7:20 இருந்தே உங்களுக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாயிடுதுங்க. இதனால தான் இதனுடைய தாக்கத்தை நீங்கள் 28ஆம் தேதியிலிருந்தே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அமாவாசை அப்படின்றது உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வருது. ரொம்ப அபூர்வமான ஒரு அமாவாசை அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமும் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இது தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ பித்திருக்களுடைய தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அந்த பித்திருக்களுடைய தோஷத்தை போக்குறதுக்கு இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் செய்யுங்க, நல்லது நடக்கும். அப்படி தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாத அமாவாசை 2025 மார்ச் 29 அன்னைக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு இரவு 7:24 ஆரம்பமாகுது. அமாவாசை திதியானது நிறைவு பெறக்கூடிய நேரமானது மார்ச் 29 மாலை 5:12 முடிவடையுதுங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை 7 மணிக்கு மேலே தூங்கக்கூடிய அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை 5 மணியோட முடிய போகுது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சூரியன் உதயத்தின் அடிப்படையில் என்னைக்கு அந்த திதி இருக்கோ அதுதான் பங்குனி மாத அமாவாசையை அனுஷ்டிக்கப்படுது. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு தான் முழுமையான அமாவாசை. அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணம் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததியினரும் சிறப்பாக வாழறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்னா அமாவாசை வழிபாடு மட்டும்தாங்க. இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த வரிசையில் அமாவாசை திதியானது நாள் முழுவதுமே நீடிக்கிறதுனால நீங்கள் மதிய நேரத்தில், அதாவது மதியத்துக்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் செய்து கொடுத்துடணும். அதுதான் ரொம்ப உகந்தது. ஸோ 12 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அது எல்லா வேலையும் அப்பயே முடிச்சுக்கோங்க. விரதம் இருந்து படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களும் 12 to 1 மணிக்குள்ளே நீங்கள் விரதத்தை முடிச்சிக்கலாம். முதல் சாப்பாடு எச்சில் படாதது காகத்திற்கு தான் வைக்கணும். ஏன்னா அதுதான் முன்னோர்கள் வடிவத்தில் வரக்கூடியது. ஸோ அவர்களுக்கு வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். அந்த விரதத்தினுடைய நிறைவாக நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தான தர்மங்கள் தாங்க. ஏழை எளியவர்களுக்கும் பசியால் வாடக்கூடியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க. குறிப்பாக உணவு தானம், வஸ்திர தானங்கள் இது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை குறைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. மேலும் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நமக்கு தெரியும். முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை எல்லாத்தையும் விட முற்றிலுமாக ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு சூரிய கிரகணமும் ஏற்படுதுங்க. ஸோ இந்த ஆண்டு மீன ராசியில் ராகுவோட சூரியன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் இணையும் பொழுது அமாவாசையானது ஏற்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானதும் ஏற்பட இருக்கு. இதே போலவே இந்த நாளில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் ஏற்பட இருக்குங்க. சனிக்கிழமை அன்னைக்கே சனிப்பெயர்ச்சி வந்திருக்கிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாத இறுதியில் அமாவாசை அன்னைக்கு 6 கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் இருக்க போகுது. ஸோ அப்படி சனிப்பெயர்ச்சி என்னென்ன வகையில் நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய கர்ம வினைகள், பாவங்கள் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் தாங்க சனி. இந்த சனி பகவான் சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கும் கர்ம வினைகளில் இருந்து துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
எப்போதுமே கர்மாக்களுக்கு மட்டும் காரணமாக இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு, ஒழுக்கம் இது எல்லாத்துக்குமே வந்து இவர் சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லணும். வாழ்க்கை ஒழுங்காக அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இந்த சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவானானவர் அவருக்குரிய சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆகிறதுனால முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதற்குரிய அற்புதமான அமாவாசையும் இணைந்து வந்திருக்கிறதுனால அதீத சிறப்பு பெற்றது இந்த அமாவாசை அப்படின்னு தான் சொல்லணும். சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையில் சனி பகவான் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதாவது கர்ம வினைகள், பாவங்கள் இது எல்லாமே வந்து நீங்குவதற்கு இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. முந்தைய பிறவிகளில் நம்ம செய்த பாவங்கள் தான் கர்மாக்களாக நம்ம மனித பிறவிகளை வந்து எடுக்கிறோம். ஏன் சொல்லப்போனால் மனித பிறவிகள் எடுப்பதே கர்மாக்கள் அளிப்பதற்காக தாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாய்ந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த அமாவாசையில் கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இது போன்றவற்றை எல்லாம் தானமாக வந்து கொடுங்க. ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யுங்க, வஸ்திர தானங்கள் வந்து செய்யுங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தீரும். கூடவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மந்திரங்களிலே உயர்வான மந்திரமாக பார்க்கப்படக்கூடிய சிவபெருமானுக்குரிய ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரம் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தவறாமல் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைகளில் நீங்கள் சொல்லும் பொழுது நிறைய பாவங்கள் வந்து தீருங்க. எம்பெருமானுடைய ஆசையோடு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறணும் அப்படின்னு நாங்களும் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசை எத்தகைய பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் எம்பெருமான் ஈசனை ரொம்பவே பிடிக்கும் அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் அப்படின்ற இந்த அருட்பெரும் மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் தங்களுடைய எதிரிகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய திறன் அதிகமாக பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீனராசியில் சனி மற்றும் சந்திரனுடைய பயிற்சியானது காணப்படுதுங்க. இதோடு மீனராசியில் சூரியன், சனி, ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சனி பகவான் மீன ராசிக்கு அதாவது ஜென்மத்துக்கு வந்து போக போகிறாருங்க. உங்களுக்கு ஜென்ம சனியை அவர் வந்து தொடங்குறாரு. மீனத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை சுக்கிராதித்ய யோகம், புதாதித்ய யோகம் இது போன்ற யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான நிலையில் தான் வந்து இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு கலவையான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் மட்டும்தாங்க வேலையில் ஒரு சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கூட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட்டாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது, பயப்பட வேணாம். வணிகம் தொடர்பாக நீங்கள் ஏதாவது நிறைய பயணங்கள் போயிட்டு வரத்துக்கெல்லாம் இந்த டைமில் வந்து சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த பயணத்தின் பொழுது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உங்களுடைய பொருட்கள் ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து நீங்கள் செலுத்தணும். அதுவும் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் கவனச்சிதறலானது ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே நல்லா வந்து படிக்கணும். கான்சன்ட்ரேஷனை வந்து தவற விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவங்களோட இலக்குகள் அடையிறதெல்லாம் மன அழுத்தம், அமைதி இல்லாமல் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். நம்ம நினச்சதை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு வந்துட்டு போகும். ஆனாலுமே இந்த டைமில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறுங்க. கூடவே இந்த நேரம் மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு சில பருவகால நோய்கள் அப்படின்றது ஏற்படலாம். அதனால் அது போன்ற நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய உணவு விஷயத்தில் நீங்கள் கவனம் வந்து எடுத்துக்கணும். உணவு, ஓய்வு இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு கண்டிப்பாக இதை ரெண்டையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி, வெற்றி எல்லாமே இந்த அமாவாசைக்கு அப்புறம் வந்து கிடைக்க இருக்குங்க. ஸோ இந்த நேரம் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது உங்களுடைய பெரிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. மனசில் மகிழ்ச்சியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக காதல் சார்ந்த உறவுகளில் காதலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஆழமாக ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ கவலையே பட வேண்டாம். நல்ல ஒரு நிலைகளில் தான் வந்து மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அமைஞ்சிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுல மிதுனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் சனிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.